இப்போ ஒன் டன். இது உனக்கு சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர் நவீனு. நான் உனக்கு யாரு? மெண்டலு. இங்கே பாரு, விளையாடக்கூடாது. ரியலா நான் உனக்கு யாரு? லூசு. இங்கே பாரு நவீன், உன் உள் மனசுலேருந்து ஆழமாக உன் ஹார்ட்லேருந்து சொல்லு, நான் உனக்கு யாரு? என் தலைவலி. நான் உனக்கு யாரு? பைத்தியக்காரி. உன்னை கல்யாணம் பண்ணல அப்போ இருந்து நான் உனக்கு யாரு? என்னை பிடிச்ச சனி. சரி ஓகே, இன்டர்நேஷ்னல் மீனிங்கில் வேண்டாம். ரியலாக சொல்லு, நான் உனக்கு யாரு? குட்டச்சி. சோபா முடியலை. சாப்டர் க்ளோஸ். பாரு. வைஃபா? நல்லா நோட் பண்ணி பாருங்க. அம்மா ஆய் வருதுமா, அம்மா கக்கா போயிட்டம்மா, அம்மா அது செஞ்சுத்தாம்மா, அம்மா இது செஞ்சுத்தாம்மா, அம்மா டிஃபன் பாக்ஸ் கழுவுனியா, அம்மா சாக்ஸ் எங்கே, அம்மா ஷூ எங்கே, இதுக்கெல்லாம் அம்மா நம்ம வேணும். அவங்க அப்பாட்ட போயிட்டு, அப்பா ஐ லவ் யூப்பா, என்ன இங்கே வர அங்கே போகலாமா, அப்பா ஐஸ்கிரீம் வேணும்ப்பா, அப்பா நீ தான்ப்பா என் ஹீரோ, இப்படிலாம் சொல்லுவானுங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம அம்மாக்கள் இல்லை, ஆயாக்கள். இதெல்லாம் தெரியாமல் அன்னையர் தினம் வேற கொண்டாடுறோம். இனிமேல் அன்னையர் தினம் கொண்டாடக்கூடாது, ஆயாக்கள் தினம் தான் கொண்டாடணும். புருஷன்னா ரொமான்டிக்காக பேசுகிறது, லவ் பண்ணுறது, எப்போ பாரு கொஞ்சிட்டே இருக்கிறது, ஏதாவது சொல்லி சிரிக்க வைக்கிறது, இதெல்லாம் சினிமாலையும் நாடகத்துலேயும் மட்டும்தான். நிஜத்தில் வீட்டை பெருக்கினியா, துணி துவைச்சியா, அதை செஞ்சையா, அதை பண்ணியா, இதை பண்ணியா, இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் அப்படி இருக்குது, இப்படியே தான் போகுது. படத்தை பார்த்து ஏமாந்துட்டேன். வீட்லேயும் நாட்டிலையும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஆனால் என் புருஷனுக்கு நான் ஃபோன் பார்க்கறது மட்டும்தான் பெரிய பிரச்சனை. அது எப்படின்னே தெரியல. நான் கரெக்டாக ஃபோன் எடுக்கும்போது வந்துடுறாங்கய்யா. இது நானே எனக்கு வச்சுக்கிட்ட சூனியமா இல்லை எல்லாரும் எனக்கு வச்ச சூனியமான்னு தான் தெரியல. இப்படியே போகுது. எப்போ பாரு சர்க்கரை இல்லை, அரிசி இல்லை, கேஸ் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்காதடி. இருக்குன்னு சொல்லி பழகு. சரிங்க. ஐயோ ஏங்க, சர்க்கரை டப்பா காலியாக இருக்குங்க, சிலிண்டரும் காலியாக இருக்குங்க, அரிசி டப்பா கூட காலியாக இருக்குதுங்க. புத்திசாலித்தனம். கடையில் உன்ன மாதிரியே ஒருத்தையை பார்த்தேன்டி. ஓ அப்படி. என்ன மாதிரி இல்லைனாலும் நீ பார்த்துருப்ப. எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவாயிட்டே இருக்குடி. நீ சம்பாதிக்கிறனால தானே செலவாகுது. சம்பாதிக்காமல் விட்டுரு, அப்போ செலவே ஆகாதுல்ல. ஆடா, இது இவ்வளோ நாளாக தெரியாமல் நான் சம்பாதிச்சுட்டே இருக்கிறேன் பாரு. அத பைத்தியங்களா எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? பாலை வாங்கி உரமொரு ஊற்றி தயிராக்கிறதுக்கு பதிலாக உரமுறவே ஸ்ட்ரைட்டாக மாட்டு வயலில் ஊற்றிட்டா வரும்போதே தயிராக வரும்ல. எப்படி? சூப்பரா ஐடியா. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? பனானா சாப்பிடலாம். நீங்க எதுக்கு ஓபன் பண்ணீங்க? எனக்கு ஓபன் பண்ணாம வேணும். அச்சோ, உனக்கு இந்த பனானா வேணுமா இந்த பனானா வேணுமா? இந்த பனானா. இந்த பனானாவா? நீ எடுக்கிறியா நான் எடுக்கட்டுமா? நீங்க இந்த பக்கம் உரிக்கட்டுமா இல்லை இந்த பக்கம் உரிக்கட்டுமா? நீ உரிக்கிறியா இல்லை நான் உரிக்கட்டுமா? உரிக்கட்டுமா? அப்படியே சாப்பிடே கட் பண்ணி தரட்டுமா? ரவுண்டாக கட் பண்ணுறதா ஸ்மாலாக கட் பண்ணுறதா? ரவுண்டா கட் பண்ணட்டுமா? எதுக்கு இப்படி கட் பண்ணீங்க? எனக்கு முழுசா வேணும். ஃபர்ஸ்ட் டேய் உன்னை கேட்டு தான்டா கட் பண்ணேன். இருடா அப்படியே சாப்பிட்றடா. டே ப்ளீஸ்டா, ஒரு நாள் அப்படியே சாப்பிட்றா. ஒரு ஊரே சேர்ந்து வந்தால் கூட சண்டைக்கு போகலாம் போல. ஆனால் இந்த ஊரை வச்சு துணியை துவைக்கணும்னு நினைக்கும் போது தான் ஒரே வெறுப்பாக இருக்குது.
யார் பெற்ற மகனோ நீ யார் பெற்ற மகனோ. ஆமாம், அச்சு வீட்டில் தான் இருக்கிறான். ஆமாம், ஐ லவ் அச்சு. எனக்கு அச்சு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், என் பின்னாடியே சுற்றுவான். ஆமாம்மா, சாப்பிட்டாச்சு. டச் பண்ணாத, போ அந்த பக்கம் போ போ. டச் பண்ணாமல் இருங்க. ஐயோ இப்போ தானே அங்கேருந்து இங்கே வந்து உக்காந்தேன். எப்போ பாரு யாராவது என்னை டச் பண்ணாமல் பேசுகிறீங்களா சொல்லுங்கள். ஒரு 5 நிமிஷம் நிம்மதி உட்கார விடுறீங்களா? எங்கே போனாலும் பின்னாடியே வந்துடுது. எப்போ பாரு டச் பண்ணிகிட்டே இருக்கிறது. இப்போ மணி எவ்வளோ? 9. அந்த 9, 10, அந்த 10 கிட்ட வர வரைக்கும் யாரும் டச் பண்ணக்கூடாது. ஒரு 10 நிமிஷமாவது டச் பண்ணாமல் இருங்க ப்ளீஸ். நவீன், என்ன பண்ணுற? நேற்றுக்கு யோகா கிளாஸ் போனேன்னா ஆமாம். அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். ப்ரீத் இன். இது உனக்கே கொஞ்சம் ஓவராக தெரியல. வந்தேன்னு வச்சுக்கோ. ப்ரீத் அவுட். அதான் சொல்லி கொடுத்தாங்க.